வர்றது தெரியாது. அப்போ உடம்புக்கு எப்படி ஆரோக்கியமா இருக்கு? நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா அந்த மாதிரி உணவெல்லாம் தவிர்த்துடணும். தவிர்த்துட்டு கம்மஞ்சோறு, ராகி களி, சோளச்சோறு இதெல்லாம் நாம் கண்டிப்பா உணவு பழக்க வழக்கத்துல குழந்தைகளும் கொஞ்சமாவது இல்ல இல்ல கொடுத்து வளர்த்தணும். நீங்க சொன்னதெல்லாம் இன்னொன்னு, அதை யாராவது தெரியும்னு கேளுங்க. என்ன சொல்லுங்க. என்னங்க? நூடுல்ஸ் சொன்னீங்க எல்லாருக்கும் தெரியும், பானிபூரி தெரியும், கம்மஞ்சோறுனா என்ன? கம்மஞ்சோறு சொல்லுங்க. சாப்பிடுறதுக்கு தெரியும், செய்யறவங்களுக்கு தெரியும். முன்னாடி இல்ல எல்லாத்துக்கும். ஏன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்றவங்கள கம்மஞ்சோறு நிறைய சாப்பிட்றாங்க. அதனால எல்லாத்துக்கும் தெரியுமாப்ல. சோளச்சோறு சோளச்சோறு வேணா நிறைய பார்த்துருக்க மாட்டாங்க. சோளச்சோறு சாப்பிட்டுருக்கீங்களா இங்க இருக்கிற நிறைய பேரு? சோளச்சோறு ரெண்டு பேர் கை தூக்குறாங்க. சோளச்சோறுக்கும் அவர்பருக்கும் அவ்வளவு ருசியா இருக்குங்க. சோளச்சோறு அவர்பருக்குமே அவ்வளவு ருசியா இருக்கு, உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு. இந்த அவரப்பருப்புல ஒரு 4 கத்திரிக்காய் நீளம் அரிஞ்சு போட்டு அவரப்பருப்பு வச்சுட்டோம்னா அவ்வளோ அழகா இருக்கு. சாப்பிட்றதுக்கு அப்படியே நெய் மாதிரி இருக்கு சாப்பாடு. அந்த மாதிரிலாம் உணவு பழக்கம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு இருந்தாங்க. நம்ம இங்கே சாப்பிட்றப்போ சாப்பிட்டு இருந்தாங்க, அந்த ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கம் தான் எங்க வயசுல இருக்கிறவங்க அப்படி ஓரளவுக்கு பரவாயில்ல. மாமா சொல்லுங்க. நீங்க சாப்பாட்டு கூட வச்சு காய் சாப்பிட்டு எவ்வளவு தூரம் காய் வச்சு சாப்பிட்டீங்களோ, இப்ப அங்கெல்லாம் மாத்திரை வச்சு சாப்பிட்ற காலம் மாறி போச்சு. ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு புத்து சாப்பிட்றாங்க ஒவ்வொரு நேரத்துக்கு. சோறுங்க அதுக்கு முன்ன ஒரு 7, சோறு 100 படம் ஒரு 9. காலையில 6 மணிக்கு போய் பாருங்க ரோட்ல எத்தனை பேர் நடக்கிறாங்க. ஆமா, நம்ம சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இந்த வாழ்நாள் பூரா எல்லாருமே காலையில் இன்னைக்கு பொழுது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கோம். அப்போ அந்த உணவு பழக்க வழக்கத்தை கூட நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்மன் சாப்பாடு, ராகி சாப்பாடுங்கிறதுல மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிறத நினைச்சு 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த சலங்கியாட்டத்துல விருத்த பாட்டெல்லாம் பாடி போய்க்கிறாங்க. அந்த பாட்டை பாத்துங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்ம உணவு பழக்க வழக்கெல்லாம் வருங்காலத்துல மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. இது மறக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த சலங்கியாட்டத்துக்கு ஒரு விருத்த பாடலாம் அந்த பாட்டை நம்ம பாடி வைக்கணும். நம்ம முன்னோர்கள் பாடிங்க. அதை இப்போ கார்த்தி பாடுவாங்க.